பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். எழுந்து வருவீர் திருக்குலமே, தெய்வீக பலியில் கலந்திடவே. ஆனந்தமாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். எழுந்து வருவீர் திருக்குலமே, தெய்வீக பலியில் கலந்திடவே. தந்தை மகன் இறையாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரியரே, காலை ஞாயிறு பலிக்கு உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு அன்பாக இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த இக்கட்டான காலகட்டத்திலே நாம் நேரடியாக திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஹோலி மேரி தொலைக்காட்சி அலைவரிசையினூடாக உங்களோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வதிலும் அனைவருக்காக மன்றாடுவதற்காகவும் இறைவன் தந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி சபிப்போம். ஆண்டின் பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு பலியில் மன்றாடுகின்ற பொழுது இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்களாக அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ அவரோடு இணைந்து தொடரும் பலியில் சபிப்போம். தொடரும் பலியில் மன்றாடுகின்ற நாங்கள் இப்பெரும் தொற்று காலத்திலே நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவருக்கு நல்ல சுகம் கிடைத்திடவும், தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் பாதுகாப்பாக இல்லங்களுக்கு திரும்பவும், இறந்து போன ஆத்துமாக்களுக்கு நித்திய மோட்ச பேரின்ப வாழ்வு கிடைத்திடவும், இழப்புகளை சந்தித்த குடும்பங்களை ஆண்டவர் தாமே தேற்றி வழிநடத்துமாறும் நம் அனைவருக்காகவும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் தொடரும் பலியில் சபிப்போம். இந்த ஞாயிறு காலை பலியை தகுதி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க நமது குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீட்சியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் நாளும் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 1 தொடக்கம் 2, 15 தொடக்கம் 17, 18. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று
உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவரது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 21 தொடக்கம் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள்.
திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். திருச்சபை கரைதிரையோ வேறு குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்துதல் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கின்றவர் தம் மீது அன்பு கொள்கின்றவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கின்றார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகின்றார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 60 தொடக்கம் 69 முடிய. இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிடமகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார்.
அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரியரே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு பலியிலே கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை படித்திருக்கின்றோம். வீடுகளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்திருக்கின்றோம். அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முனைகின்ற பொழுது, இன்றைய நாளில் பேதுரு ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பதில் நாம் அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடலுடைய முதல் வரி, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. இதுதான் பேதுரு ஆண்டவருக்கு கொடுத்த பதில் மொழி அல்லது மறுமொழி. அண்மையிலே ஜப்பான் நாட்டிலே ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றன. இந்த பெருந்தொற்று காலத்திலே மிகுந்த அவதானத்தோடும் கவனத்தோடும் அந்த விழா கோலாகலமாக நிறைவு பெற்றிருக்கின்றது. நான் இப்பொழுது உங்களோடு பேசப்போகின்றது அந்த ஒலிம்பிக் போட்டி அல்ல. 1924ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் பட்டணத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே அமெரிக்காவிலிருந்து ஒரு வீரன், பில் ஹெவன்ஸ் என்கின்ற ஒரு வீரன் படகோட்ட போட்டிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த ஆண்டு போட்டியிலே தங்கப் பதக்கத்தை பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட வீரன் அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்த பொழுது அவனுடைய மனைவியும் கருவுற்றிருந்தால், பிள்ளையை பெற்றெடுக்கின்ற தருணமும் சரியாக அந்த நேரத்தில் வந்தது. இப்பொழுது இவனுக்கு முன்னால் ஒரு தெரிவு இருக்கின்றது. நான் அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்ளுவதா, அல்லது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையை பிரசவிக்கும் இந்த வேளையில் அவளோடு கூட இருப்பதா? 2 சாய்ஸ் அவனுக்கு இருக்கின்றது அவன் முன்னால். ஒரு பக்கம் ஒலிம்பிக் போட்டி, அடுத்த பக்கத்தில் மனைவியோடு அவளுடைய பிரசவத்தில் கூட இருப்பது. இறுதியிலே முடிவெடுக்கின்றான், நான் என் மனைவியோடு கூட இருப்பேன் அவளுடைய பிரசவத்தின் போது என்று சொல்லி அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லாமல் விடுகின்றான். என்றாலும் அவனுக்கு பதிலாக சென்ற அமெரிக்க வீரர்கள் படகோட்ட போட்டியிலே தங்கப்பதக்கத்தை சுவீகரித்து கொண்டார்கள். ஆமன் பார்த்தவர்களே, இன்றைய 3 இறை வார்த்தையும் இதே செய்தியைத்தான் நமக்கு தருகின்றது. தெரிவு, சாய்ஸ். முதலாவது இறை வார்த்தையிலே ஜோஷுவா புத்தகத்திலிருந்து படித்தோம். இன்னும் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் செல்லவில்லை. இஸ்ராயல் மக்கள் எல்லாம் சிக்கேமில் கூடியிருக்கின்றார்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட இடம். கூடியிருக்கின்ற பொழுது தலைவர்களையும் பெரியவர்களையும் வழிகாட்டிகளையும் நீதிபதிகளையும்
அழைத்து ஜோசுவா சொல்லுகின்றான், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு பணிபுரிவோம், ஆண்டவருக்கு பணிந்திருப்போம். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆண்டவருக்கு பணிந்திருக்க போகின்றீர்களா, அல்லது நதிக்கப்பால் நீங்கள் வணங்கி வந்த தெய்வங்களை வணங்கப் போகின்றீர்களா, இல்லது இந்த அமோரியரின் தெய்வங்களை வணங்கப் போகின்றீர்களா? ஒரு தெரிவு. உண்மை தெய்வம் யாவையோடு கூட இருக்க போகின்றீர்களா, அல்லது போலி தெய்வமாகிய பாகாலோடு கூட இருக்க போகின்றீர்களா? நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்கின்றார்கள், நாங்களும் உன்னை போன்று உடன்படிக்கையின் தெய்வமாகிய யாவையோடு கூடவே இருப்போம் என்று இஸ்ராயல் மக்கள் முழு பேரும் தெரிவு செய்கின்றார்கள். அதே போலதான் இன்றைய இரண்டாவது இறைவார்த்தை பவுலடிகள் எபேசியருக்கு எழுதிய மடலிலிருந்து படித்தோம். திருமணத்தை குறித்து பேசுகின்றது. கணவன் மனைவி பணிந்திருப்பதும் அன்பு செலுத்துவதும், அதாவது பிரமாணிக்கமாக இருப்பது. தெரிவு உங்களிடத்தில் விடப்படுகின்றது. உங்களுடைய திருமண உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கப் போகின்றீர்களா, அல்லது அந்த பிரமாணிக்கத்தை விலக்கி விட்டு வேறு வழிகளில் வாழப்போகின்றீர்களா? பணிந்திருங்கள், அன்பு செலுத்துங்கள். இந்த தெரிவை திருமண தம்பதியர் முன்பாக பவுலடிகள் விடுக்கின்றார். நற்செய்தியிலே கடந்த 5 வாரங்களாக நாம் யோவான் நற்செய்தியினுடைய 6ஆம் அதிகாரத்தை படித்து வருகின்றோம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகச் செய்ததன் பிற்பாடு நீண்ட உரை கொடுக்கின்றார் நற்கருணையை பற்றி. அதனுடைய நிறைவுக்கென்று வந்திருக்கின்றோம். அந்த நிறைவு பகுதி 6ஆம் அதிகாரம் 60 தொடக்கம் 69 உள்ள வார்த்தைகளிலே நற்கருணையை பற்றிய இயேசுவின் போதனையை கேட்ட சீடர்களுள் பலர், இது கடினமான போதனை, இதை பின்பற்ற முடியாது, இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று சொல்லிவிட்டு விலகி போகின்றார்கள். இயேசுவை விட்டுவிட்டு தூரப் போகின்றார்கள். அந்த வேளையில் இயேசு தன்னுடைய நெருக்கமான 12 திருத்தூதர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விடப் போகின்றீர்களா? அப்பொழுது பேதுரு சொல்கின்றான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன. அங்கும் ஒரு தெரிவு. நீங்கள் போய்விடப் போகின்றீர்களா அவர்களைப் போல, அல்லது கூடவே இருக்கப் போகின்றீர்களா? தெரிவு செய்து கொள்ளுங்கள். பேதுரு தெரிவு செய்கின்றான், யாரிடம் போவோம்? வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று இயேசுவை தெரிவு செய்து கொள்ளுகின்றார்கள். இன்றைய 3 இறை வார்த்தையும் இதைத்தான் நமக்கு தருகின்றது. வாழ்வில் தெரிவு செய்தல். எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்வது? புனித அகுஸ்தீனாருடைய பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. அவர் கடவுளை பார்த்து மன்றாடிய ஒரு வார்த்தை, அன்பார்ந்த கடவுளே, ஓ மாஸ்டர், அன்பார்ந்த கடவுளே, எனக்கு கற்பையும் தன்னடக்கத்தையும் தாரும், ஆனாலும் இப்போது அல்ல. Give me chastity and continence, but not yet. This is the prayer of Saint Augustine. ஆண்டவரே, எனக்கு கற்பையும் தன்னடக்கத்தையும் தாரும், ஆனால் இப்பொழுது அல்ல. இதுதான் நம்முடைய சூழல், இதுதான் நம்முடைய வாழ்வின் பின்னணியும். எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, இப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது புனித அகுஸ்தீனாரை போல. ஆனாலும் இப்பொழுது அல்ல. அதாவது நம்முடைய உடலுக்கும் ஆவிக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம். இதுதான் இன்றைய நற்செய்தி இறை வார்த்தை.
வாழ்வு தருவது ஆவி என்கின்றார் ஆண்டவர் இயேசு. வாழ்வு தருவது ஆவி. ஆனால் ஊனுடல் வாழ்வு தராது, அது வாழ்வை சிதைக்கும். ஊனுடல் சிந்தனையினால் தான் இயேசுவை விட்டு போகின்றார்கள். ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரிடம் ஈர்க்கப்படுகின்றார்கள், ஆண்டவரிடம் வருகின்றார்கள். அவை நமக்கு முன்னாலும் இத்தகைய தெரிவு இன்று வைக்கப்படுகின்றது. அவை ஆண்டவரை தெரிவு செய்து கொள்ள நமக்கும் பல தடைகள் வரும். முதலாவது வார்த்தையில் படித்தது போல வேற்று தெய்வங்கள், போலி தெய்வங்கள், பல்வேறுபட்ட பிழையான வழிகாட்டுதல்கள் நம்மை நோக்கி வரும். நாங்கள் அந்த வேளையில் யார் பக்கம் நிற்கப் போகின்றோம்? ஜோஷுவாவை போல ஆண்டவரோடு நிற்கப் போகின்றோமா, அல்லது ஆண்டவரை விட்டு விட்டு போகப் போகின்றோமா? நற்செய்தியிலே பேதுருவை போல ஆண்டவரோடு நிற்கப் போகின்றோமா, ஆண்டவரை விட்டு விட்டு போகப் போகின்றோமா? தெரிவு நம்முடையது, நம் ஒவ்வொருவருக்குமான தெரிவு. இந்த தெரிவை தெரிவு செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடத்திலும் விடப்படுகின்றது. இந்த இக்கட்டான காலகட்டத்திலே, பெருந்தொற்று காலத்திலே நமக்கு முன்னால் பல தெரிவுகள் நிற்கின்றன. முடக்கத்தின் பொழுது வீதியிலே அலைந்து திரிய போகின்றோமா, அல்லது வீட்டிற்குள் இருக்கப் போகின்றோமா? தெரிவு நம்முடையது. என்னை பாதுகாத்து கொள்ள நான் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றப் போகின்றேனா, அல்லது விட்டுவிடப் போகின்றேனா? தெரிவு நம்முடையது. இந்த காலகட்டத்திலே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தெரிவும் நல்லதாக இருக்க வேண்டும், ஏற்புடையதாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு சித்தமானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் வாழ்வுக்கு பயனை கொண்டு வரும். எவ்வாறு அந்த ஒலிம்பிக் வீரன் என் மனைவியோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ, அந்த விருப்பத்தினால் ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்டாலும் இதன் பிற்பாடு அதிசயம் நடக்கின்றது. என்ன அதிசயம்? 28 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 1952ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டின் ஹெல்சிங்கின் பட்டணத்திலே ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது. அந்த ஒலிம்பிக் போட்டியிலே எந்த மகன் பிறப்பதற்காக பில் ஹெவன்ஸ் ஒலிம்பிக்கு போகாவிட்டாலும் அந்த மகன், அவனுடைய மகன் இப்பொழுது இவான்ஸ் பில் என்கின்றவன் ஒலிம்பிக் போட்டிக்கு போகின்றான். அதே படகோட்ட போட்டிக்கு போகின்றான். அந்த படகோட்ட போட்டியிலே கலந்து கொள்கின்றான். அவருடைய மகன் கலந்து கொள்கின்றான். கலந்து கொண்டு விட்டு அவனுடைய அப்பாவுக்கு ஸ்வீடன் நாட்டின் ஹெல்சிங்கிலிருந்து ஒரு டெலிகிராம் அனுப்புகிறான். இப்பொழுதுதான் நமக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது, அன்று டெலிகிராம். தந்தியூடாக ஒன்று செய்தி அனுப்புகின்றான். என்ன செய்தி அனுப்புகின்றான்? அப்பா, நான் வெற்றி அடைந்து விட்டேன். டேட், ஐ ஹாவ் ஒன். நான் வெற்றி அடைந்து விட்டேன். என்ன வெற்றி அடைந்து விட்டேன்? அதாவது நான் வீட்டிற்கு தங்கப் பதக்கத்தை கொண்டு வருகின்றேன். நீங்கள் எனக்காக அன்று இழந்த தங்கப் பதக்கத்தை இன்று உங்கள் மகன் உங்களுக்காக கொண்டு வருகின்றேன் என்று ஒரு தந்தி அனுப்புகின்றான். எந்த மகனுக்காக அவன் தெரிவு செய்து தன் மனைவியோடு காத்திருந்தானோ அந்த மகன் 1952ஆம் ஆண்டு உலக ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு தங்கத்தை அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றான். அவை நம்முடைய தெரிவு சரியாக இருக்கின்ற பொழுது இறைவன் வழியை காட்டுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய வார்த்தைகள் அழகான அருமையான வார்த்தைகள். நாங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க போகின்றோமா, ஆண்டவரை விட்டு விலகி போகப் போகின்றோமா? நமது கரங்களில்தான் அந்த தெரிவு இருக்கின்றது. இந்த செய்தி தலைப்பில் போடுறாங்களே, இந்த சக்தியில் என்ன போடுறாங்க? என்ன தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்று. ஆகவே நாங்கள் தான் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான தெரிவுகளை ஆண்டவரோடு சேர்ந்து செய்து கொள்ளுவோம். ஆண்டவருக்கு முன்னால் அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய தெரிவுகளை செய்வோம். அப்பொழுது அவர் நமக்கு சரியான பாதையை காட்டுவார், சரியான வழியை காட்டுவார். ஆகவே நம்முடைய அழைப்பிலே பிரமாணிக்கமாக இருப்போம். இன்றைய நாளினுடைய 3 இறை வார்த்தைகளும் அந்த பிரமாணிக்கத்தை குறித்து, ஃபிடெலிட்டி டு ஆர் கால், நம்முடைய அழைப்பிற்கு பிரமாணிக்கமாக இருப்போம். 3 விதமான பிரமாணிக்கம். முதலாவது பிரமாணிக்கம், முதலாம் வாசகம் சமூக பிரமாணிக்கம். அதாவது நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். நீங்கள் எப்படி என்று கேட்ட பொழுது முழு இஸ்ராயல் சமூகமும் சொல்கின்றது
நாங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். முழு சமூகம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு சமூகமும் பிரமாணிக்கமாக இருப்போம். இரண்டாவதாக கணவன் மனைவி என்ற இரண்டாவது வார்த்தை எபேசியருக்கு எழுதிய மடல், குடும்பத்திலே பிரமாணிக்கமாக இருப்போம். நம்முடைய அழைப்பிற்கு கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக நம்முடைய அழைப்பிற்கு பிரமாணிக்கமாக இருப்போம். குடும்ப பிரமாணிக்கம். மூன்றாவது, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்றார். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரமாணிக்கம், தனிநபர் பிரமாணிக்கம். நீயும் போகின்றாயா? என்னை விட்டு போகின்றாயா? ஆண்டவர், எங்கு போவோம்? ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக பேதுரு பதில் கொடுக்கின்றான், அனைவர் சார்பிலும். அவை தனிநபராக, குடும்பமாக, சமூகமாக ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அதான் இன்றைய திருப்பாடல், அழகான திருப்பாடல், 34வது திருப்பாடல். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். Taste and see how good the Lord is. ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டோரையும் கைவிடப்பட்டோரையும் கண்ணோக்குகின்றார், உற்று நோக்குகின்றார், அவர்களுக்கு உதவி புரிகின்றார் என்று அந்த பாடல் சொல்லிக்கொண்டே போகின்றது. எனவே ஆண்டவர், அவரை நாம் தெரிகின்ற பொழுது நம்மை விட்டு விட மாட்டார், நம்மோடு கூடவே இருப்பார். எனவே இந்த பெரும் தொற்று காலத்தில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை அரவணைப்பார், தமது வழிகளில் நம்மை இட்டுச் செல்வார். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பலியில் கூடுகின்ற நாங்கள் அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்க, அவரோடு வாழ்ந்திருக்க தொடரும் பலியில் இறை ஆசீர் கேட்டு செபிப்போம். ஆமென். நமது நம்பிக்கையை ஆண்டவருக்குள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிழ்வுக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒன்றாக ஞாயிறு பலியில் மன்றாடுகின்ற பிள்ளைகள் நாங்கள் இந்த நாட்களிலே நமக்கு அவருடைய துணையும் ஆசீரும் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், சுபங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு சதிப்போம். எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தமது பணிவாழ்வில் எதிர்கொள்ளும் உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கும் உடல் ரீதியான தாக்கங்களுக்கும் முகம் கொடுக்க தேவையான ஆன்மீக பலனை அளித்து அவர்களை திடப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரிவுகளும் நிராகரிப்புகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்திருக்கும் இன்றைய உலகில் இயேசுவின் உண்மை வார்த்தைகளை எமது ஆன்மீக உணவாக கொண்டு, இயேசுவையே ஆன்மீக வழிகாட்டியாக கொண்டு தொடர்ந்தும் நிலவும் இந்த கொடிய நோய் தொற்று நிலை மிக விரைவில் முற்றுப்பெறவும், நோய் தொற்றுக்கொள்ளாகி இருப்போரை உமது குணமளிக்கும் கரங்கள் தொட்டு சுகமளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசிப்பிணி பட்டினியால் வாடும் எமது சகோதர சகோதரிகளின் துயர் துடைக்கும் கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறிடவும், இயேசுவை போல தேவை அறிந்து உதவும் கரங்களாக நாமும் மாறிட எமக்கு தேவையான பகிர்வின் பொரிதலின் மனதினை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படுகின்றதோ அவர்களுக்காகவும், குறிப்பாக இந்த பெரும் தொற்று காலத்திலே மிகுந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற மருத்துவ சுகாதாரத்துறையினரை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாகவும், கடநிலை பணியாளர்கள் முன்னிலை பணியாளர்களையும் இறை ஆசிரால் வழி நடத்தும்படியாகவும் அனைவருக்காகவும் செபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடுவோரோடு இருந்து உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையும் கனிவோடு இக்காலத்தில் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் தங்களது புனித வாழ்வில் உறுதியுடன் நிலைத்திருக்கவும், உடல் நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படவும், இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை போதுமான அளவு பெறவும், உமது வாக்குறுதிகளுக்கென்று முழு உரிமையாளர்களாக விளங்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. இன்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றே. ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. என்னிடம் இருப்பது எதுவும் இல்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பது எதுவும் இல்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. எனக்காய் அன்று உன்னை தந்தாய், இன்று உமக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரியர், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு காலை பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை
எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பிடம் கொண்டு வருகின்றோம். மது திருப்பிடம் வந்து நின்று இந்த தூய பலியை ஒப்புக் கொடுக்க தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்குள் ஒன்றினை தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், இந்த ஞாயிறு பலியை காண முடியாமல் வீடுகளிலே தியானிப்போரையும், இன்னும் யார் யாருக்காக இந்த பலியினூடாக மன்றாடுகின்றோமோ அவர்களையும், குறிப்பாக பெரும் தொற்று காலத்தில் அவதியுறுகின்ற நோயாளிகளையும், தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோரையும்,
இழப்புகளால் துயரும் குடும்பங்களையும் இவர்களுக்கான மருத்துவ சுகாதார வசதிகளை மேற்கொள்கின்ற அனைவரையும் உமது அன்பினால் பாதுகாத்து அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளிதனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஏற்புடையவராய் வாழ்ந்த புனிதர்கள், புனித யோசேவாஸ், புனித அன்னை தெரேசா, புனித லொயோலா, இன்னாசி ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரோடு இணைந்திருந்து ஆண்டவருக்குள் வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்க விண்ணக தந்தையிடம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையான அனைத்திலுமிருந்தும்மை விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கை இதனை கண்ணோக்கி மது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே வாழ்வளிக்கும் வார்த்தைகளை கொண்டுள்ள தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம்மன்பு எத்தனை பெரிதையா, இயேசையா உன் அன்பு பெரிதையா. உன் அன்பு எத்தனை பெரிதையா, இயேசையா உன் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான்
அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உன் அன்பு பெரிதையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி.